வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்றைக்கி வெண்ணெய் புட்டு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த அரிசியை இந்த மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். அரிசியை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நைஸாக நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு பாருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இதால் இப்போ 1.5 டம்ளர் வெல்லம் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு அரை டம்ளர். இப்போ தண்ணி அரை டம்ளர் சேர்த்துக்கலாம். இது நல்லா கரையட்டும். இப்போ வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம் ஓரமாக. ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. எந்த டம்ளரால் அரிசி எடுத்தனோ அதே டம்ளரால் ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட். தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த ஊற வச்சிருந்த இந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை எடுத்து இதில் நம்ம ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். கைவிடாத நல்லா கலந்துனே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நல்லா கலக்கி விட்டுனே இருங்க. மாவு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கரைச்ச வெல்லத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பபுள்ஸ் வருது பாருங்க. பபுள்ஸ் வந்தாலே மாவு நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ சூப்பராக நமக்கு வெண்ணெய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுலில் நெய் தடவிட்டு இந்த வெண்ணெய் புட்டை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எதில் தேவையோ அது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.